Taste the Daily. கோவிந்தராஜன் சார், இப்போ என்னன்னா மக்கள்கிட்ட நேரடியாக போய் நாங்கள் கனவுகளை கேட்கிறோம், நாங்கள் அதை இம்ப்ளை பண்றோம் அப்படி இப்படின்னு இவங்க சொன்னாலும் அது இரண்டு விஷயங்கள் அதில் தோணுதில்ல. ஒன்று, இது திமுக தனக்கு தேர்தல் வேலைகளை அரசாங்க காசுல இருந்து பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னொன்னு, அந்த டேட்டா பேஸை வச்சு இவங்க என்ன பிளான் பண்றாங்க, நாளைக்கு தேர்தல் நேரத்தில் அந்த போன் நம்பரை வச்சு ஏதாவது விஷயங்கள் நடக்குமோன்னு எதிர்கட்சிகள் பயப்படுறாங்கல்ல, நியாயமா இல்லையா? அதாவது இதெல்லாம் பாக்குறப்ப இந்த மக்கள் காதில் பூ சுட்டுகிறதா நீங்க தலைப்புல போட்டிருக்கீங்க. எனக்கு இவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நடிகர் படத்துல நடிச்ச ஒரு பாடல் வரிகள் தான் வருது. யார் காதிலும் பூ சுத்துவேன் நான் தான் சகலகலா வல்லவன்னு பாடுறாரு பாத்தீங்களா, அதுதான் இந்த முதல்வர். யார் காதிலும் பூ சுத்துவார், அதுல சகலகலா வல்லவனா திகழ்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் பாக்குறப்ப ஏன் அப்படி சொல்றீங்க சார்? ஏங்க, ஏற்கனவே இவங்க சொன்ன திட்டங்கள்லாம் இந்த முங்களுடன் ஸ்டாலின் சொல்லி மனுக்கள் வாங்கினாங்க, வைகை ஆத்துல கொண்டு போட்டுச்சு. அதே போல நீட் அந்த திட்டத்தை எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க, அது சேலம் மாநாட்டுல கொண்டு அப்படியே பஜ்ஜி வடை போண்டாக்கு அப்படி இது போட்டுச்சு. இப்ப இந்த கனவை எங்க கொண்டு போய் போட போறாங்க, எந்த ஆத்துல போட போறாங்க, எந்த மாநாட்டுல மக்களுடைய கனவை போட போறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்குது. அதே போல இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல மனுக்கள் வாங்கினாங்க, 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் வாங்கினதா தரவுகள் வருகிறது. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் மனுக்கள் தீர்த்ததாக சொல்றாங்க. மிச்ச மனு எல்லாம் எங்க போச்சு, அதான் வைகை ஆத்துல போச்சு. அது போல இவங்களுக்கு பூ சுத்தறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அத இவங்க எல்லையை இது பண்ணி விட்டாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த இதெல்லாம் ஆதார் நம்பர் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. அதை வாங்கி என்ன பண்ணுவாங்களா, தேர்தல் நேரத்துல ஆதார் நம்பர் மூலியமா ஜிபே மூலியமாக அது எப்படி சார், நீங்க ஆதாரமே இல்லாம வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஜிபே மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் செயல்படாது. இந்த ஆதார் நம்பர் இல்ல, இத நியாயமா எதிர்க்கட்சி செயல்பட ஒரு நிமிஷம் என்னன்னா திமுகவோட பிளான் இதுவா இருக்கலாம் சந்தேகம் இருக்கு. உடனே திமுக இப்படி பயப்படுதுன்னு தெரியல. ஜிபேல பணம் அனுப்புறதை எதிர்க்கட்சி எப்படி தடுக்க முடியும்? ஒரு திமுக சார்பு நிறுவனம் பணம் போடுறதுன்னு சொல்ல முடியும். வாய்ப்பு இல்ல. மக்களே இன்னொன்னு சொல்லிடுறேன். அதே போல இவங்க பல்வேறு இது சொன்னாங்களே கனவுகள், எல்லாரையும் கொண்டு சென்ற தேர்தல்ல நகை கடன் கொண்டு நகையெல்லாம் கொண்டு போய் வைங்க, எங்க ஆட்சி வந்தா தள்ளுபடி பண்றோம் இது பண்றோம். எங்க பண்ணாங்க? தள்ளுபடி செய்தார்களா? இவங்களை நம்பி பாவம் ஏழை விவசாயிகள் ஏழை குடும்பம் எல்லாம் நகையை கொண்டு போய் வச்சிருக்காங்க, ஒன்னும் மீட்கல. அதே போல பெண்களுக்கு எல்லாம் இந்த கேஸ் மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் 100 ரூபாய் தந்தாங்களா கேஸ் மானியத்துக்கு? இல்ல, எதுவுமே தரல. இது எல்லாம் தான் இந்த இவங்களுடைய கனவு. இப்ப இவங்க சுத்தமா ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, 4 வருஷத்துல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இதனுடைய உள் நோக்கம், இந்த செய்யக்கூடிய இந்த திட்டத்தினுடைய உள் நோக்கம் இது போல போட்டு எதனா ஒரு தகடு ரத்ன வேலை, இந்த தகல் பாட்சா வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கிட்டே இந்த நம்பரை வாங்கி கொண்டு போய் பைசா வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட நிறைய கோடி 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 கோடியா கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு இந்த தேர்தல்ல எதனா இது ஒரு சரி. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், ரொம்ப யதார்த்தமாவே கேட்கிறேன். உங்க பார்வை ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பார்வையாக, சரி 4.5 வருஷம் தான் நம்ம எதுவும் பண்ணாம விட்டுட்டோம், அட்லீஸ்ட் இந்த 3 மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லதை பண்ணுனா மக்கள் நம்ம மேல ஒரு நல்ல ஒரு பார்வை வராதோ அப்படிங்கிற ஒரு மனம் திருந்தல் கூட இவங்க கிட்ட வந்திருக்குமோ என்னமோ, ஏன் அந்த பார்வை உங்களுக்கு வரல? அதாவது மக்களை பார்த்து அவங்கள்ட்ட போன மக்களிடையே டைரக்டா தொடர்பு இருக்கணுங்க. இவங்க எல்லாமே வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் போட்டு அப்ப ஓட்டு கேட்கறது சமூக வலைதள மக்களே போவாங்களா? அப்ப இந்த வாட்ஸ்அப் நம்பர் வாங்குறது எல்லாமே பிரச்சாரத்துக்கு துணை போகுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இப்ப சொல்லிருக்காங்கல்ல, இந்த தேர்தல் மக்கள் கருத்து கேட்கறதுக்கோசரம் ஒரு ஏஐ மூலியமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அது ஒரு நம்பரை குறிப்பிட்டு இந்த நம்பருக்கு சொல்லுங்க, ஒரு போர்ட்டல் இருக்கு. எல்லாமே இவங்க மக்களை நேரடியா சந்திக்கிறதுக்கு கிடையாது. ஏன் நேரடியா சந்திக்கிறதுக்கு? ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நேரடியா போக மாட்டாங்கங்கிறீங்க. ஏன் அது அப்படி போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? பல்வேறு இடங்களில் மக்கள் இவங்களை கேள்வி கேட்டு முற்றுகையிடுறாங்களே. மூர்த்தி அவர்கள், அமைச்சர் மூர்த்தி அவர்கள் போனார் மதுரையில, அவரை முற்றுகையிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தங்க தமிழ்ச்செல்வன் போனாரு, அவரை முற்றுகையிட்டாரு.
போற இடங்கள்லாம் இப்ப பொன்முடி போனாரு, பொன்முடியை முற்றுகையிட்டு அவர் மேல சேத்தவாரி அடிச்சாங்க. இது போல சென்ற இடங்கள்லாம் மக்கள் வந்து முற்றுகையிட்டு கேள்வி கேட்டாங்கன்னா மக்களை எப்படி போய் சந்திப்பாங்க இவங்க? அந்த மக்களை சந்திக்கிறது பயம், மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு பயம். அதனால இந்த டெக்னாலஜி அவங்கள்ட்ட தான் இந்த ஒரு நிறுவனம் இருக்குது இல்ல, அந்த நிறுவனத்தை வச்சு டெக்னாலஜி வச்சுட்டு இது போல உருட்டிக்கிட்டு மக்களை திசை திருப்பிட்டு மக்களுடைய எவ்வளவு நாளைக்கு தான் காதல பூ சுத்துறது அதெல்லாம் அந்த இது போல வேலைகள்ல திமுக கை தேர்ந்தவர்கள் அதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நேரடியா இப்ப இந்த திட்டம்னே எடுத்துக்கோங்களேன், அரசுங்கிற பேர்ல அவங்க நேரடியா மக்கள் கிட்ட போறாங்க, கேக்குறாங்க, மக்கள் பதில் சொல்லுவாங்களா என்ன? மக்கள் நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த மூர்த்தி, தங்க தமிழ்ச்செல்வன், பொன்முடி போன்றவருக்கு என்னென்ன பதில் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த பதிலை தான் மக்கள். அமைச்சர் போறது இல்லையே, அரசு ஊழியர்கள் கூட போறது இல்ல, தன்னார்வலர்கள் தானே போறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், 50 வரக்கூடிய செய்தி என்னன்னா 50,000 தன்னார்வலர்கள் போறக்கூடிய செய்தி. யாரு அப்பம் விட்டு பைசா எடுத்து செலவு பண்றாங்க? எல்லாம் என்னுடைய பிராசுங்க. மக்கள் வரிப்பணம் செய்ய வேண்டியதுதான். இவங்க தன்னார்வலர்கள் வச்சு அவங்களுடைய கட்சி இருக்குல்ல, கட்சி நிதியில இருந்து இந்த லாட்டரி ஏஜென்ட் அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல கட்சி நிதி, அதுல இருந்து எடுத்து செய்ய வேண்டியதுதானே. என்னத்துக்கு அரசு பணத்திலே செய்யறார்கள்? 50,000 பேருக்கு எவ்வளவு எக்கச்சக்கமா செலவாகும். ஏறத்தாழ 1,90,00,000 வாக்காளர்கள் சந்திக்க போறாங்க, மக்களை சந்திக்க போறார்கள் 50,000 தன்னார்வலர்களை கொண்டு. இவங்களுக்கு யார் பணம் கொடுக்க போறது? அதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா இல்லையா? மக்களிடையே போயிட்டு இவங்க வந்து சந்திச்சு மக்கள் வந்து இது போய் கேள்வி கேட்டாங்கன்னா முதல்ல மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அந்த கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்ற குறிப்பிட்டு அதை கேட்பாங்க. ஏன்பா தங்கம் தள்ளுபடி பண்ண என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? தாய்மார்கள்ட்ட போனா 100 ரூபாய் கேஸ் மானியம் இது பண்றேன்னு சொன்னியே என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. நடுத்தர மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா ஏன்பா மின்சார இது கணக்கீடு வந்து மாதம் ஒரு முறை பண்றேன், இது வரைக்கும் பண்ணவே இல்லையா, என்ன ஆச்சு கேட்பாங்க. சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னியே, அந்த சொத்து வரி வந்து பல மடங்கு உயர்த்திருக்கே, என்ன ஆச்சு கேட்பாங்க. பால் விலை ஏற்றம் நீ பண்ண மாட்டேன்னு வாக்குறுதியில கொடுத்து அந்த பால் விலை ஏற்றம் ஏற்றிட்டு இருக்கிற என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. இது போல ஒரு கேள்வியை அடுக்கி போனா இவங்க அப்படியே விட்டாஞ்சவாரின்னு போக வேண்டியதுதான், அவங்க அறிவாலயத்தை நோக்கி போக வேண்டியதுதான். இதனாலதான் மக்களிடையே அவங்க சென்று பார்க்காத தவிர்த்து கொண்டிருக்காங்க. தன்னார்வலர்களை வச்சு அவங்கள வச்சு நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சொல்லி முடிச்சுறேன், இவங்க பண்ணக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி அந்த குழுல பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும்னா அதுக்கு ஒரு முகம், திட்டு வாங்குறாங்க அதுக்கு ஒரு முகம், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வேணும்னா துணை முதல்வர் கொண்டு நிறுத்திடுவாங்க ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேஸ்ல. இதே போல இது மக்களிடையே இந்த தேர்தல் இதெல்லாம் போட்டு பழி வாங்குறதா இருந்தா கனிமொழியை கொண்டு நிறுத்திடுவாங்க. பழி வாங்குவதற்கு மக்களிடையே கெட்ட பெயர் வாங்குறது கனிமொழியை கொண்டு நிறுத்திடுவாங்க. மக்களிடையே எல்லாம் பேசி உதயநிதி கொண்டு, இதுதான் திமுகவின் வேலை. அப்ப இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற இந்த திட்டமும் கூட 1008 சந்தேகங்களுக்கு உட்பட்டது. ஆனா அவங்க சொல்றாங்களே, நாங்க அவங்க என்ன டீடைல் கேட்பாங்கன்னு தெரியாம நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்களே. எங்க டீடைல் அதாவது போர் வீட்டு விலாசம் கேட்பாங்க, உங்க வீட்டுல ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல கைபேசி நம்பர் இருக்கும், அது எழுதுங்கம்பாங்க. ஆதார் நம்பர் முடிஞ்சா கொடுங்க, இல்லன்னா வேண்டாம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி கொடுக்கலன்னா எவனா ஒருத்தாங்க, ஏமா போடுமா, போட்டாதான் உரிமை தொகை வருமா, இல்லன்னா ஒண்ணு வராதுமா, இல்லன்னா வேற எந்த விதம் வராதுமா, அதாவது மிரட்டுகிற தோணியில பேசி எல்லாத்தையும் வாங்குவாங்கங்கறதா உங்க சந்தேகம். ஆனா இதான் சந்தேகப்படுகிறார். ஆனா இது மறுபடியும் நேரடியா மக்கள் கிட்ட போனா அது இன்னும் பல்வேறு சிக்கல்களை தான் திமுக கொடுக்குங்கிறதா தெரியுது. என்ன மாதிரியான சிக்கல்களை இந்த திட்டத்தின் மூலமா திமுகவே எதிர்கொள்ள போகுதுன்னு பேசலாம். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய அதாவது நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க எல்லா திட்டத்தையும் பண்ணி இது பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்தர் ஃபாலோ அப் ஒண்ணும் இல்லைன்னு. இப்ப ரீசெண்டா சென்னையில எல்லாம் வந்து இந்த வாட்டர் ஏடிஎம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வாட்டர் ஏடிஎம் மிக பிரபலமாக இது பண்ணி எல்லாத்தையும் அந்த வாட்டர் ஏடிஎம் இப்ப பழுதடைந்து போய் கிடைக்கிறது. மக்களுடைய வரி பணம் எவ்வளவு கோடி ரூபாயில பண்ணி இது பண்ண, இது போலதான் எல்லா திட்டமும் செயல்பட்டு இருக்கிறது. இந்த கனவெல்லாம் வந்து இப்ப ஐயா பாக்கி சார் சொன்னாரு, எல்லாம் சாதாரண பாமர மக்கள்ல இருந்து கனவு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜனங்க அப்பா எப்படி இருக்கணும் கனவு, அப்பாவை பற்றி ஒரு கனவு அவங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்கும். அப்பா எப்படி இருக்கணும்னு குழந்தைங்க எப்படி கனவு காண்றாருன்னா, எதுவும் ஒரு பொது வழியில பேசுறப்ப அதாவது தடுமாற்றம் இல்லாமல் வளராமல் பேச வேண்டும். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசணும்ன்ற ஒரு இதை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க.
தெளிவாக இருக்கணும்னு சொல்ல தெளிவாக இருக்கணும். முதல்ல அங்க அவர் அப்பாவானவர் தெளிவாக இருக்கு, அது ஒரு முக்கியமான கனவு. புரியுது. மற்றபடி பொதுமக்களுடைய கனவு இதெல்லாம் வந்து இப்ப இவங்க திமுக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லா கனவுகளுமே பகல் கனவாக தான் இருக்கே ஒழிய எல்லா கனவுகள் நினைவாகவில்லை அப்படின்ற ஒரு யாருடைய கனவு பாக்கி சார் எல்லாத்துக்கும் மன்னிப்பு சொன்னாரு. மெட்ரோல அடிச்சவரும் ஸ்டாலின் தான், மன்னித்து கேட்டவரும் ஸ்டாலின் தான். உண்மையிலுமே யாருடைய கனவு பலிக்க போகிறது, யாருடைய கனவு பகல் கனவாக போகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.